Taste the Daily. புதுக்கோட்டையில் மணல் கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை மணல் கொள்ளையர்கள் மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணமேல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக பிரமுகர்களின் உறவினர்கள், பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் ஆதரவோடு மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் செய்தியாளரிடம் மணல் அள்ளி கொண்டிருந்த ஜேசிபி ஓட்டுநர் முதல் டிராக்டர் ஓட்டுநர்கள் வரை அனைவரும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய வரி மோசடி விவகாரம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு வரி விதிப்பு குறைத்து நிர்ணயிக்கப்பட்டு ஒரு சிலர் பயனடைய வழிவகுத்த இந்த முறைகேடு உள்ளாட்சியில் நல்லாட்சி என்ற வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசின் முகமூடியை கிழித்துள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். மாநகராட்சி ஆணையரின் புகாரின் பேரில் 3வது மண்டல தலைவரின் நேர்முக உதவியாளர் தனசேகரன், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சதீஷ் உள்ளிட்ட 5 அரசு ஊழியர்கள் பிடிபட்டுள்ளனர். ஆனால் இந்த மோசடியின் பின்னணியில் அமைச்சர்களோ மூத்த அதிகாரிகளோ உள்ளனரா என்ற கேள்விக்கு விடை தெரியாத நிலையில் மக்களின் வரிப்பணத்தை சூறையாடிய இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வராமல் சிறு மீன்களை மட்டும் பலிகடாவாக்குவதுதான் நல்லாட்சியா என்றும் மக்கள் ஆதங்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. கஸ்பா பகுதியில் உள்ள சட்டக்கல்லூரி வளாகத்தில் புதன்கிழமை இரவு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. மாணவி அளித்த புகாரின் பேரில் ஜெய்ப் அகமது, பிரமித் முகர்ஜி என்ற 2 மாணவர்கள், மோனோஜித் மிஸ்ரா என்ற முன்னாள் மாணவர் பிடிபட்டனர். இவ்விவகாரத்தை தாமாக முன்வந்து கையில் எடுத்துள்ள தேசிய மகளிர் ஆணையம் உடனடி விசாரணை மேற்கொள்ள கொல்கத்தா காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளது.